ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். எல்லாருமே பெருநாளுடைய நாளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக எனக்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா பெருநாளுக்கு முதே அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ தான். ஸோ டைம் இஷ்யூன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகி தான் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி ஃபேமஸான ஒரு நான் கட்டாய் ரெசிபி தான். இதுக்கு வந்து கலீஃபா நான் கட்டாய்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எப்பயும் போல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த நான் கட்டா ரெசிபியை உங்களுக்கு பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய நான் கட்டா ரெசிபி மாதிரி தான் இந்த ரெசிபிக்கு நம்ம கீ யூஸ் பண்ணி செய்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் கீ எடுத்திருக்கேன். கிராமில் சொல்லணுன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம கீயை வந்து மெல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மெல்ட் பண்ணும்போது நல்ல சிம்மரில் வச்சு நல்லா சூடாகாமல் லைட்டாக சூடாகிற அளவுக்கு மட்டும் மெல்ட் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். முக்கியமாக இந்த கீ வந்து நல்லா சூடாகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக மெல்ட் ஆகி வர டைமில் நீங்கள் பேனில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அது வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ இந்த கீயோட மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்க்கும் முன்னாடி இந்த கீ வந்து கம்ப்ளீட்டாக சூடு இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. கீ நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. ஸோ இந்த கீயோட முதல்ல நம்ம பவுடர் சுகர் தான் சேர்க்க போகிறோம். சுகர் பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு பின்னாடி தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே வந்து சுகரோட மெஷர்மெண்ட் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கிராமில் சொல்லணுன்னா 90 கிராம். 1 டேபிள் ஸ்பூன் ரவா, 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம எப்பயும் போல் மைதா மாவு சேர்க்க போகிறோம். இந்த மாவோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுவும் கிராமில் சொல்லணுன்னா 180 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இங்கே வந்து 1/2 ஸ்பூனை யூஸ் பண்ணுறதுனால 2 டைம் சேர்த்துருக்கேன். ஸோ பேக்கிங் பவுடரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட்டாக 2 பிஞ்சஸ் அளவுக்கு சோல்ட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கம்பைன் பண்ணிக்கொள்ளணும். நார்மலாக இந்த மாதிரி கீ சேர்த்து பட்டர் சேர்த்து செய்யக்கூடிய ரெசிபீஸ் வந்து நம்ம கையால் பிசைஞ்செடுக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கீயில் மட்டும்தான் இந்த மாவு ஃபுல்லாகவே நம்ம பிசைஞ்செடுக்க போகிறோம். ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய சூடு வந்து அந்த கீயை நல்லா மெல்ட் ஆகி எக்ஸ்ட்ரா கீயோ வாட்டரோ எதுவுமே சேர்க்காமல் இந்த மாவை நல்லா கம்பைன் பண்ணி ஒரு டோ ஃபார்மில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேர்த்துருக்கூடிய கீயில் மட்டும்தான் இந்த டோ ஃபுல்லாகவே நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயை வந்து செட் பண்ணிக்கொள்வோம். ஸோ பேக்கிங் ட்ரேயில் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய நான் கட்டாயோட சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து நம்ம இதை செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து செய்யக்கூடிய நான் கட்டாய்ஸை வந்து நீங்கள் மீடியம் திக்னஸில் இருக்கிற மாதிரி செஞ்சு எடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கும்போது அதில் சின்ன சின்ன வெடிப்புகள் ஓரத்தில் வரது சான்சஸ் இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதுக்காக வேண்டி இன்னும் கீ வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துறாதீங்க. இந்த நான் கட்டாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாவு பிசையும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நட்ஸ் கூட சேர்த்திங்கனாலும் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த நான் கட்டா ரெசிபியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரேயில் நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பேக் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சது பின்னாடி தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த டோ வந்து கொஞ்சம் உரமாக இருக்கும். நாங்கள் பார்க்கும்போதே கொஞ்சம் உரமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் இதுக்கு வந்து நம்ம எக் வாஷ் பண்ண போகிறோம். இங்கே வந்து முட்டையோட ஒரே ஒரு மஞ்சள் கரு எடுத்திருக்கேன். அதோட நம்ம ஃபுட் கலரையும் சேர்த்து தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக கறிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அது தான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மஞ்சள் முட்டையோட மஞ்சள் பாட் இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய நான் கட்டாய்க்கு நீங்கள் மேலால் இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த மஞ்சளுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக் வாஷ் எல்லாம் கொடுத்துட்டு முதல்ல அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. 180 அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ் வரை நல்லா அவன் ஹீட் ஆனது பின்னாடி இந்த ட்ரேயை அவனில் இருக்கக்கூடிய மிடில் ரேக்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி நல்லா பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக பேக் ஆகி நம்ம நான் கட்டாய் ரெசிபி வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிரும். நார்மலாக செய்யக்கூடிய நான் கட்டாய் ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸாக இருந்தாலும் அதோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறதுனால இந்த நான் கட்டாய் ரெசிபியோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கீ டேஸ்ட்டோட ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.